அடுத்ததாக ஒரு கேள்வி. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதுகிறார், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஒன்றிலே தவறினாலும் குற்றவாளிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், ஆனால் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினவன். இது கூடாது. நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவர், ஆனால் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினார். இது கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலே இவ்வாறாக எழுதுகிறார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பவுல் தன்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியாவிட்டாலும் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் மட்டுமே தீர்ப்பு கூற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற இன்னொரு காரியம், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி தேவநீதி ஆக முடியாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக எழுதுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நாம் கேட்ட கேள்வி, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முடியுமா? எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அடுத்ததாக ஒரு கேள்வி, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சித்தால்? ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து இவ்வாறாக எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சிப்பவர்கள் விசுவாசத்தினாலே நீதியை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் நீதியை அடையவில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சிப்பவர்கள் நீதியை அடைய முடியாது. கலாத்தியருக்கு இவ்வாறாக எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று எழுதுகிறார். ஆக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சிப்பவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுவார்கள். கலாத்தியருக்கு
இன்னுமாக எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சிப்பவர்கள் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நீதியை அடைய முடியாது. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுவார்கள். சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். அப்படியென்றால் அடுத்ததாக ஒரு கேள்வி, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் நமக்கு பாவத்தை அறிகிற அறிவை தருவதற்கு. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனேயன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இரண்டாவதாக, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துவதற்கு. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாய், ஆசிரியராக, டியூட்டராக இருந்தது. இதுவரை நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ரட்சிப்பு மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும். நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்கு மட்டுமே. ஆனால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சித்தால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சாபம் மட்டுமே கிட்டும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு தர, கிறிஸ்துவனிடத்தில் நம்மை வழிநடத்த.